உலகத்துல நிறைய இயக்கங்கள் இருக்கு, எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற இயக்கங்களுக்கு மத்தியில இந்த 18 to 40 வயது உள்ள இளைஞர்களை ஒரு தலைமைத்துவத்திற்கு அவங்கள வந்து தலைமைத்துவத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த ஜேசி அப்படிங்கிற ஒரு இயக்கம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய 18 to 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்க யாராச்சும் இதே மாதிரி தலைவர்களா வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜேசிஐல இணைய வைங்க. இன்னைக்கு ஜேசிஐ சென்னையில நம்மளுடைய ஜேசி இந்தியாவினுடைய தலைவர் கிட்டத்தட்ட 60,000 மெம்பர்கள் கொண்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்குது. அந்த மாதிரி 60,000 மெம்பர்களின் தலைவரா இன்னைக்கு வந்து உலகத்துல நம்மளோட ஜேசி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றவர் தான் எங்களுடைய நேஷனல் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்து ஜேசிஐ சென்னை ஜேசிஸ் ஆஃப் சென்னை வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரோட விசிட்காக வந்திருக்கிறாங்க. அவங்களை வெல்கம் பண்ணதுக்காக ஜேசிஸ் ஆஃப் சென்னைக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்லயும் சென்னையில இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் யாராச்சும் இதே மாதிரி தலைமை பண்புகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களை கண்டிப்பா ஜேசிஸ் ஆஃப் சென்னையில இணைய சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் குழந்தைங்க இருப்பாங்க. 2 குழந்தைகள் இருந்தா ஒண்ணுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். அந்த ஒண்ணுதான் லீடரா கடைசி வரைக்கும் ஜெயிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் 3 குழந்தை இருந்தாலும் 3 பேருமே லீடர்ஸா இருந்தாங்க அப்படின்னா இந்த நாடு வல்லரசா நிச்சயமா மாறும். அப்படிப்பட்ட ஒரு கனவை அப்துல் கலாம் ஐயா நம்ம முன்னாடி விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஜேசி அப்படிங்கிற இந்த அமைப்பு முழுக்க எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்க நேஷனல் பிரசிடென்ட் அங்குர் ஜுன்ஜுன்வாலா சார் வந்து வேர்ல்டு டூர் இருக்கட்டும், முதல்ல இந்தியா ஃபுல்லா நான் வரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல இன்னைக்கு நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் வி வெல்கம் யூ சார். அண்ட் சார் வந்து இங்க இருக்கிற இன்னைக்கு நாங்க ஒரு 4 கிளை இயக்கமா இருக்கோம். நிச்சயமா இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஒரு 40 கிளை இயக்கமா மாறும். அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட லைஃப்ல ஜேசிஐ புதுசா நல்ல விஷயத்த செய்யும். லீடர்ஷிப் குவாலிட்டி மட்டும் கிடையாது, சோஷியல் சர்வீஸ் செய்யறதுக்கு நிறைய பேர் தகுதியானவங்களா இருக்கிறாங்க. அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய மெயினா வந்து லீடர்ஷிப்பை வெளியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த நாட்டுல தலைமைத்துவம் நல்லா இருக்கும், நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைப்பாங்க. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.